எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். புளிச்சக்கீரையும் மீல் மேக்கர் வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் கிரேவி கறி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது நீங்க ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு ரெண்டுத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் 250 ml கப்பில் 1.5 கப் மீல் மேக்கர் மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன். அடுத்து நல்ல சுடு தண்ணியை ஊற்றி 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. மீல் மேக்கரை இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வந்து டபுள் சைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு கையளவு புளிச்சக்கீரையை போடுங்க. அடுத்து 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. நீங்கள் மீல் மேக்கர் எடுத்திருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி கீரையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறவிடுங்க. கீரை நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. புளிச்சக்கீரை பச்சை மிளகாய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. இப்போ அடுத்து மீல் மேக்கர் தண்ணியில் போட்டு வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியை ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்து கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாயை 2ஆக கிள்ளி போட்டு நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடியை நறுக்கினது சேர்க்குறேன். பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது ஆட் பண்றேன். வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு வர வரைக்கும் வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் ஒரு நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு மாறிடுச்சு. இந்த டைம்ல 3 சின்ன சைஸ் தக்காளி பொடியா நறுக்கினது சேர்க்கிறேன். நல்லா வதக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்ச புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிச்சக்கீரை வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. பாருங்க, மசாலா நல்லா வெந்து திக்காயிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மீல் மேக்கர் ஆட் பண்ணுங்க. மீல் மேக்கர் வச்சு டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா மசாலாவும் மீல் மேக்கரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் தண்ணி ஊற்றி உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடாயை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் மசாலாவை நல்லா அப்சார்ப் பண்ணிட்டு பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இந்த டைம்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்றேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனா ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். மீல் மேக்கர் வச்சு நீங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு டிஷ். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நான் சப்பாத்தியோட சர்வ் பண்ண போறேன். நீங்க இதை ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிடலாம். நீங்க ரைஸ் வச்சு சாப்பிட போறீங்கன்னா க்ரீமை சேர்க்க வேண்டாம். நம்மளோட புளிச்சக்கீரை மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.